இந்த உலகத்தில் மேப்பில் இருந்தோம், சயின்ஸ் இருந்தோம், இன்னும் மிஸ்டீரியஸாக இருக்கிற ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இதில் கப்பல் போகும், பிளேன் பறக்கும், ஆனால் திரும்ப வராது. காம்பஸ் ஒர்க் ஆகாது, சிக்னல் டிஸப்பியர் ஆகும், திடீர்னு எல்லா அட்ரஸும் மறைஞ்சு போயிடும். அண்ட் இந்த பிளேஸ்க்கு பேர் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெர்முடா ட்ரையாங்கிள்னால் என்ன, அண்ட் அங்கே நடந்த உண்மையான சம்பவங்கள், இது சூப்பர் நேச்சுரலா இல்லை சயின்ஸா, எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு மை சேனல் மர்மலா. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது ஒரு அஃபிஷியலான பிளேஸ் இல்லை, இது ஒரு இமேஜினரி ட்ரையாங்கிள் இன் அட்லாண்டிக் ஓஷன். இதில் மொத்தம் 3 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1 மியாமி USA, நம்பர் 2 பெர்முடா ஐலாண்ட், நம்பர் 3 புவர்ட்டோ ரீகோ. இந்த 3 பிளேசஸையும் கனெக்ட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அண்ட் இதுக்கு இடைப்பட்ட உள்ள ஒரு பகுதி தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இதுக்குள்ளே போன நிறைய கப்பலும் பிளேன்ஸும் மிஸ்டீரியஸான முறையில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டெவில்ஸ் ட்ரையாங்கிள். ரியல் இன்சிடென்ட் நம்பர் 1. மார்ச் 1918 USS சைக்ளோப்ஸ்னு ஒரு US நேவி ஷிப் 309 பேசஞ்சர்ஸோட நிலக்கரியை ஏற்றிட்டு மியாமியிலேருந்து பால்டிமோர் போகும்போது பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற ஏரியாவுக்கு வரும்போது கரெக்டாக டிஸப்பியர் ஆகியிருக்கு. இதிலிருந்து கடைசியாக ஒரு லாஸ்ட் மெசேஜ் கூட கிடைக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் போன 309 பீப்புள்ஸும் காணாமல் போயிட்டாங்க. இதுக்கான காரணம் எக்ஸ்ப்ளோஷனும் கிடையாது. அண்ட் இதில் இருந்த எந்த ஒரு பாடி பார்ட்ஸும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இது வரைக்கும் ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. அண்ட் டில் டுடே இது ஒரு பிக்கஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ரியல் இன்சிடென்ட் நம்பர் 2. டிசம்பர் 5, 1945 ஃப்ளோரிடாவிலிருந்து ஃப்ளைட் 19 5 US நேவி ட்ரைனிங் பிளேன்ஸ் தங்களோட ரொட்டீன் ட்ரைனிங் மிஷனுக்காக புறப்பட்டாங்க. அங்கே எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்தது. அண்ட் சடனாக பைலட்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். அண்ட் அவர் சொன்னது என்னென்னா, காம்பஸ் ஒர்க் ஆகலை, நாங்கள் எங்கே இருக்கோம்னே தெரியலை. அண்ட் அதோட ரேடியோ சிக்னல் ஸ்லோவாக டிஸப்பியர் ஆகுது. என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்காக ரெஸ்கியூ பிளேன்ஸும் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதுவுமே டிஸப்பியர் ஆகியிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டில் மொத்தமாக 27 பீப்புள் காணாமல் போயிருக்காங்க. இதுக்குமே எந்த ஒரு எவிடன்ஸும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு பேசு பொருளாக மாற ஆரம்பித்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்து வழியாக போன 100க்கும் மேற்பட்ட ஷிப்ஸும் பிளேன்ஸும் காணாமல் போயிருக்கு. இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எதனால் நடந்திருக்கலாம்னு நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. அண்ட் அதை ஒன்று ஒன்றா இதில் பார்க்கலாம். நம்பர் 1, காம்பஸ் ஏன் ஒர்க் ஆகலை? நார்மலாக காம்பஸ் நார்த் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணும். ஆனால் பெர்முடா ட்ரையாங்கிளில் மேக்னெட்டிக் நார்த்தும் ட்ரூ நார்த்தும் ரெண்டும் சேம் லைனில் அலைன் ஆகி இருக்கிறதுனால காம்பஸ் கன்ஃபியூஷன் ஆகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது தான், நேர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஸோ இந்த ரீசன்னால் பைலட்ஸும் கேப்டன்ஸும் டைரக்ஷன் லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பிளேசஸ் நம்ம உலகத்தில் சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதில் ஒன்று பெர்முடா ட்ரையாங்கிள். ஆனால் இது ஒரு ரேரான நேச்சுரல் ஃபினோமினன் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக நடந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். நம்பர் 2, ரோக் வேவ்ஸ். சயின்ஸ் சொன்ன ஒரு ரீசன் என்னென்னா ரோக் வேவ்ஸ் அப்படின்னா அசுர அலைகள். இந்த அசுர அலைகள் எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா இது சடனாக ஃபார்ம் ஆகும். இந்த சடனாக ஃபார்ம் ஆகிற அசுர அலைகள் நியர்லி 50 to 100 feet ஹைட் வரைக்கும் எழும்புறதுனால கப்பலை 1 ஷாட்டில் மூழ்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை சேட்டலைட் மூலமாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசனால தான் கப்பலோட பாடி பார்ட்ஸோ டெட் பாடிஸோ ஒரு SOS மெசேஜோ எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, மீத்தேன் கேஸ் எனர்ஜி. ஓசன் ஃப்ளோரில் இருக்கிற மீத்தேன் கேஸ் ஹைட்ரேட்ஸ் சடனாக ரிலீஸ் ஆகும். இதனால் வாட்டரோட டென்சிட்டி ரிடியூஸ் ஆகி ஷிப் மிதக்க முடியாமல் ஸ்ட்ரைட்டாக மூழ்கிடும். சரி, அப்போ பிளேன்ஸ் கேஸில் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேன்ஸ் இந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே போனால் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம் அண்ட் ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோஷன் சான்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் தியரியாக இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. ஏலியன்ஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் ஏலியன்ஸாக இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏரியாவில் வேற ஒரு கிரகத்துக்கு போகக்கூடியதான டைம் ட்ராவல் அங்கே இருக்குது, அதனால தான் எல்லாமே காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இது ஒரு பல பேரோட இமேஜினேஷனாக இருந்தால் கூட இதுக்கு நோ எவிடன்ஸ். ஃபைனலி வாட் இஸ் ட்ரூ? இன்னைக்கு thousands ஆஃப் ஷிப்ஸும் thousands ஆஃப் ஃப்ளைட்ஸும் பெர்முடா ட்ரையாங்கிள் மேலே டெய்லி ட்ராவல் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்? மாடர்ன் ஜிபிஎஸ், சேட்டலைட், வெதர் ட்ராக்கிங் எல்லாம் இருக்கிறதுனால டிஸப்பியர் கேசஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது கர்ஸ் இல்லை, மேஜிக் இல்லை, நேச்சர் ப்ளஸ் ஹியூமன் எரர் ப்ளஸ் போல்டு டெக்னாலஜி, அதுதான் உண்மை. என்ன தான் பெர்முடா ட்ரையாங்கிளில் இன்னுமே பல கொஸ்டின் அன்ஆன்சர்டாகவே இருந்தாலும் இது ஒரு ரிமைண்டர் தான் எல்லாத்துக்குமே. என்னென்னா, நேச்சருக்கு முன்னாடி நம்ம வெறும் புள்ளி தான். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஷாக்கிங் மிஸ்ட்ரியோட வரேன். Until then, stay curious.